ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். சின்ன சின்ன மாற்றம் நம்மிடமிருந்து பகுதியில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெயில் காலம் இப்போ தொடங்கிருச்சு. வெயில் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பறவைகளுக்கு தண்ணீர் கிடைக்காம ரொம்பவுமே கஷ்டப்படும். அதுக்காக நம்ம ஒரு சின்ன விஷயம் நம்ம பண்ணலாம். ஒரு சின்ன பாத்திரத்தில் அதற்கான ஒரு சிறிதளவு உணவு, தானியம், சிறிதளவு தண்ணீர் வச்சு நம்ம வீட்டு பக்கத்தில் நம்ம வச்சிட்டோம், இல்லை வீட்டு மாடியில் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த பறவைகள் அதைய உணவை சாப்பிட்டு தண்ணீர் குடிச்சிடும். இது நம்மளால் கண்டிப்பாக பண்ண முடியும். அந்த பறவைகளுக்கு நம்ம பண்ணக்கூடிய ஒரு சிறிய உதவியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கடவுள் அப்படிங்கிறவங்க யார், கடவுள் அப்படிங்கிறவங்க இருக்காங்களா இல்லையா, அது உண்மையா பொய்யா அப்படின்னு இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் இருக்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கடவுள் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு ஒரு சின்ன விளக்கம் பார்த்துடலாம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் இ-ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே ஒரே இடத்துல கிடைக்கிது. உங்களுக்கு குறைந்த விலையில் நம்ம ஒரே இடத்துல எல்லா பொருளுமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன பொருள் இருக்குதுன்னு பண்ணால், சமையலுக்கு தேவையான பொருட்கள், பர்சனல் கேரு, பேக்கரி ஐட்டம்ஸு, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு, ஹெல்த் ட்ரிங்க்ஸு, பேபி கேர் ஐட்டம்ஸு, ரெடிமேட் ஃபுட்ஸு, ஓரல் கேர், பூஜா கேர், ஃப்ரெஷ்னர் அண்ட் கிளீனர், டிடர்ஜென்ட் அண்ட் டிஷ்வாஷ், ஹெல்த் ஹைஜீனிக்கு அது ரிலேட்டடான ப்ராடக்ட்டு, பியூட்டி கேர், கூடவே நம்மளுக்கு வெல்கம் கிட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த ஆப்புடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லாருமே போய் விசிட் பண்ணி பாருங்கள். இதில் டிஸ்கவுண்ட் இருக்குது. இப்போ நம்ம புதுசாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. எல்லாருமே விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஒவ்வொரு மதத்துலேயுமே கடவுள் அப்படிங்கிறவங்க மாறுபட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொருத்தர் கடவுள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நம்பிக்கை வச்சுருக்கிறோம். பொதுவாக கடவுள் அப்படிங்கிறவங்க யார் அப்படிங்கிறது என்னுடைய பார்வையில் இன்றைக்கி ஒரு சின்ன கதையில் நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு வருஷமும் ஒரு சின்ன பையனை அழைச்சிட்டு அவங்க அப்பா அம்மா கோடை விடுமுறையில் அவங்க பாட்டி தாத்தா வீட்டுக்கு ட்ரெயினில் அழைச்சிட்டு போவாங்களாம். அதே மாதிரி கோடை விடுமுறை முடிஞ்சதுக்கப்புறம் அதே ட்ரெயினில் திரும்ப அழைச்சிட்டு வருவாங்களாம். இப்படியே போயிட்டு இருந்தப்போ அந்த பையன் வளர்ந்து பெரிய பையன் ஆகிட்டான். பெரிய பையன் வரும்போது இந்த வருஷம் நான் பாட்டி தாத்தா வீட்டுக்கு நான் தனியாகவே ட்ரெயினில் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா சரி நீ போயிட்டு வா, பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லி நீ பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விடுறாங்களாம். ரயில் புறப்பட தயாராக இருக்கும்போது அவங்க அப்பா இந்த பையனோட காதில், மகனே நீ போகும்போது உனக்கு பயமாவோ இல்லை ஒரு மோசமான சூழ்நிலையோ இருந்தால் இந்த சட்டப்பையில் இருக்கிற இந்த லெட்டரை எடுத்து படிச்சுப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டரை அந்த பையனுடைய சட்டப்பையில் வச்சு அனுப்பி விடுறாங்க. ட்ரெயினும் கிளம்பிடுச்சு. அந்த பையனும் சந்தோஷமாக கிளம்பிட்டான். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் வெளியாளுக கொஞ்சம் கசகசன்னு வெளியாளுகளாக வந்திருக்காங்க. அந்த பையனுக்கு ஏதோ தனியாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் வந்திருக்கு. ரொம்பவே பயந்து போய் தனியாக ஒரு மூலையில் உட்காந்துட்டான். நம்ம தனியாக இருக்கிறோம் அப்படிங்கிற பயத்தில் அந்த பையனுக்கு கண்ணில் கண்ணீரே வந்துடுச்சு. அந்த டைமில் அப்போ தான் அந்த பையனுக்கு ஞாபகம் வந்துச்சு, நம்ம அப்பா ஏதோ வச்சாரே சட்டப்பையில், அது என்னென்னு எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பயத்தோடு எடுத்து அதை பிரித்து பார்க்கும்போது, பயப்படாத மகனே, நான் அடுத்த பெட்டியில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி எழுதிருந்துச்சு. அந்த டைமில் அந்த பையனுக்கு கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு முகத்தில் நம்பிக்கையும் சந்தோஷமும் வந்துச்சு. இதே சூழல் தாங்க நம்ம எல்லோருமே நம்ம அதே இடத்துல வாழ்ந்துட்டு கொஞ்சம் பயத்தோடவும் இருக்கும். நோயை விட அது குறித்த அச்சம்தான் பலரை கொள்கிறது. நம்ம எல்லோரும் இறைவனை நம்புகிறோம். இந்த உலகத்தில் நம்மளை அனுப்பும் போதே நம்ம இதயத்தில் கடவுள் ஒரு காயத்தை வைத்து அனுப்புகிறாரு. அதில் உன்னோடு தான் நான் இருக்கிறேன், உன்னோடு பயணம் செய்கிறேன் என்று எழுதியிருக்கு. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு அந்த இதயத்தின் ஆழத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லைங்களா, அந்த நம்பிக்கை தான் கடவுள். அழைக்கின்ற குரலுக்கு நான் வருவேன் அப்படின்னு கண்ணன் சொல்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களுக்கு இளைப்பாறுதல் தருவதாக இயேசு கூறுகிறார். கேட்கும் கைகளை வெறும் கையாக விடமாட்டேன் என்று அல்லாஹ் நம்பிக்கை கொடுக்கிறார். இப்படிதாங்க
இந்த நம்பிக்கை தான் நம்மளுக்கு கடவுளாக இருந்து நம்மளுக்கு வழிகாட்டுதல் பண்ணுறாங்க. எல்லோருமே இந்த நம்பிக்கையோட வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.